F10 ஃபைல்ஸ். எனக்கு வந்து பயங்கர பதட்டம் ஆயிடுச்சு. பயம் வந்துருச்சு. இந்த 2 டேஸா இத பத்தின நியூஸ் வந்து நமக்கு ஸ்க்ரால் பண்ணும்போதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும்போது, பயம் இன்னும் அதிகரிக்குது. அடடா! அ என்னடா இது மறுபடியுமா? அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்ட இருந்து நம்ம போராடி பெண் குழந்தைகளா அப்படின்னு யோசிச்ச காலம் போய் இப்பதான் பெண்கள கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். லைக் இந்த டாட், லிட்டில் பிரின்சஸ் இதெல்லாம் இப்போ இந்த ஒரு 2, 3 டிகேட்ஸா தான் இதெல்லாம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் பெண் குழந்தையா ஐயையோ! பாதுகாப்பா இருக்கணும், பயப்படணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைய வந்து பயத்த வந்து உருவாக்கிட்டாங்கன்னு தோணுது. இப்போ ரீசென்ட்டா ஒரு 15 டேஸ்ல இந்த ஜான் 15க்குள்ளேயே வந்து டெல்லியில வந்து ஒரு 800 கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்றதுலாம் கேட்கும்போது, அ எங்க போயிட்டுருக்கோம்? டெல்லினா தோ இருக்கு. அப்போ இங்க அது நடக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? அப்படின்னு ஒரு பயம் வருது. குழந்தைங்கள வந்து நம்ம எப்பவுமே ஒரு உஷாரா வச்சுக்கணும். பெண்கள் மேல வந்து கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க காலம் போயி, இன்னும் உஷாராகணும். இன்னும் கவனமா இருக்கணும். ஐயோ! எப்படி நம்ம குழந்தைய வெளிய விடுறது? அப்படின்னு ஒரு பதட்டம். லைக் எனக்கெல்லாம் ஒரு செகண்ட் வந்து, ஐயோ! பெண் குழந்தை அதுக்கப்புறம் வேண்டவே வேண்டாம். அப்படின்னு ஒரு பயம். என்ன மாதிரி ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கவங்களுக்குலாம் ஒரு பதட்டம். என்ன பண்ண போறோம்? என்ன ஆகப்போகுது? அப்படிங்கிற மாரி ஒரு பயம் வந்திருக்கு. பொதுவாவே ஒரு சின்னதா யாரோ ஒருத்தவங்கள நம்மள வேற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாலே பயப்படுற காலத்துல வந்து, இந்த மாதிரி ஒரு நியூஸ்லாம் கேட்கும்போது, அதுவும் வந்து மனுஷங்கள சாப்பிடுறாங்க. குழந்தைங்கள வந்து அதுக்கு வந்து ஒரு தனி பேர்கள் சொல்லி, இது டேஸ்ட்டா இருக்கும். அத எப்படி மனுஷங்களே எப்படி இப்படி ஒரு ட்ரீட் பண்ண முடியும்? அப்படின்னு ஒரு பயமும், பதட்டமும் இருக்கு. அதுவும் குழந்தைங்கள வந்து குழந்தைங்களா ஏன் யோசிக்கவே மாட்றீங்க? குழந்தைங்கள கூட நீங்க எப்படி வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்க்க முடியும்? அப்படின்னு ஒரு ஒரு கோவம், வெறி வருது. இதுல சம்மந்தப்பட்டிருக்கிறவங்கள பத்திலாம் நம்ம வந்து பேசுறதுக்கு முன்னாடி, இப்போ ட்ரம்ப் சார், மோடி சார் இப்படின்லாம் அந்த பெயர்கள் வரும்போது, இது எதுக்காக இத வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க? இது உண்மையா? பொய்யா? அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக இத வெளியிட்டிருக்காங்க? எத மறைக்கிறதுக்காக இந்த விஷயத்த வெளியிட்டிருக்காங்க? இதுவே இவ்ளோ ஷாக்கா இருக்குன்னா, அப்ப இவங்க மறைக்கணும்னு நெனைக்கிற விஷயங்கள் எப்பேர்ப்பட்டதா இருக்கும்? அப்படிங்கிற பயமும் ஒரு பக்கம் வருது. யாருக்கு என்ன நடந்தாலும், எது நம்ம நாட்ல, நம்ம ஊர்ல, தெருவுல என்ன நடந்தாலும் ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நம்ம குடும்பத்த, நம்ம வீட்டு பெண்கள, நம்ம வீட்டு குழந்தைகள வந்து பாதுகாக்க வேண்டியது தான் நம்மளுடைய முதல் கடமைன்னு நெனைக்கிறேன். ஒவ்வொரு செகண்டும் கவனமா இருந்துகிட்டே இருக்கணும். அதுலயும் பெண் குழந்தைகள், பெண்கள்னு வரும்போது இன்னும் கவனம் ஜாஸ்தி வேணும். ஸோ இதே மாதிரி பயத்த இன்னும் எத்தன காலம் நம்ம சுமந்துக்கிட்டே இருக்கணும்னு தெரியல. பட் சுமக்கிற வரைக்கும் சுமந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இதுக்காக உடைஞ்சு போய் நம்ம எதுவுமே செய்யக்கூடாதா அப்படின்னா கிடையாது. இன்னும் வீரியமா பெண்கள் வந்து இன்னும் வெளிய வரணும். பட் இன்னும் பாதுகாப்பா, உஷாரா, கவனமா